மனம் சிவமயமாகி மன்மனாபவ இசை ஒலிக்கிறது. உணர்வு சிவமயமாகில் சிவமன்னாபவ பாடல் மலர்கிறது. சுவாசங்களில் ஒலிக்கும் மன்மாமாப உயிர்களில் வாழும் சிவமன்மனாபவ சிவபாபாவின் நினைவில் மயங்கி மனதில் பிறந்தது அந்த ஈர்ப்பு. ஒரு அலைக்கும் சிவனிங்கீதம் தேக உணவை அழிக்கும் சீதம். ஒவ்வொரு அறிவிலும் ஒலிக்குமோர் நாமம் சிவமன்மனாபவ சிவமன்மனாபவ. ஒவ்வொரு தாழ் சிவமன்மனாபவ ஒவ்வொரு சுவாசத்திலும் ஓசை சிவமன் மனவ. ஒவ்வொரு புயலுக்கும் கடை சிவமன்மனாபவ ஒவ்வொரு சாதனைக்கும் பாதை சிவமன்மனாபவ ஒவ்வொரு இரவுக்கும் விடியன் சிவமன்மனாபவ ஒவ்வொரு காத்திருப்பின் பரிசெல்வம் சிவமன்மனாபவ ஒவ்வொரு தவறின் உணர்வு சிவமன்மனாபவ ஒவ்வொரு பிறவியின் தேடல் சிவமன்மனாபவ ஒவ்வொரு காரணத்திற்கும் தீர்வு சிவமன்மனாபவ ஒவ்வொரு ஆபமே உறுதி சிவமன்மனாபவ ஒவ்வொரு இச்சனையின் தீர்வு சிவமன்மனாபவ ஒவ்வொரு யோகியின் புயல் சிவமன்மனாபவ ஒவ்வொரு பொக்கிஷத்தின் சாவி சிவமன்மனாபவ ஒவ்வொரு புண்ணியத்தின் பெரும் செல்வம் சிவமன்மனாபவ ஒவ்வொரு இருளின் தீபம் சிவமன்மனாபவ ஒவ்வொரு சிந்தனையிலும் பரவரம் சிவமன்மனாபவ ஒவ்வொரு பந்தத்திலிருந்து விடுதலை சிவமன்மனாபவ ஒவ்வொரு ஆசையின் தைரி சிவமன்மனாபவ ஒவ்வொரு கூறிலின் வாழவும் சிவமன்மனாபவ. ஓம் சாந்தி. 6/5/2026 சிவமனாய பவ என்ற பட்டியின் இன்று 6வது நாள். ஒரு சுவிஸ் பத்திரிகையாளர் புதிய இத்தாலிய பிரதமர் காஸ்பரியை இன்டர்வியூ செஞ்சுட்டு இருந்தாரு. இன்டர்வியூக்கு பின்னால அவங்க 2 பேருமே உட்கார்ந்து சுலபமா பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய உரையாடல் நேரத்திலேயே இந்த பத்திரிகையாளர் பிரதமர் கிட்ட சொல்றாரு, இது என்னுடைய கடைசி இன்டர்வியூ. எனக்கு 65 வயசு ஆகுது. நான் இப்போ ரிட்டையர்ட் ஆக போறேன். புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் சொன்ன ஒரு வார்த்தை பத்திரிகையாளரை ரொம்ப ஆச்சரியப்படுத்தியது. இந்த பிரதமர் என்ன சொன்னாரு தெரியுமா? பிரதமர் சொல்றாரு, உங்களுக்கு 65 வயசு, எனக்கு 65 வயசு. இப்ப பாருங்க, நீங்க ரிட்டையர்ட் ஆகுறீங்க, ஆனா நான் என்னுடைய புதிய வாழ்க்கையை தொடங்குறேன்னு சொன்னாரு. ஆகவே பிரதமர் தன்னுடைய 65வது வயசுலதான் தன்னுடைய புதிய வாழ்க்கையை தொடங்குறாரு. அடுத்தது அவர் ரொம்ப உற்சாகமா இருக்காரு. இன்னொரு பக்கத்துல நம்ம பார்க்கும்போது இந்த பத்திரிகையாளர் என்ன பண்றாரு? ரிட்டையர்ட் ஆகிறாரு. இப்ப இதுல நம்ம தெரிஞ்சுக்கிறோம், வயது என்பது வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு தடை கிடையாது. நம்ம கற்றுக்கொள்வது மிகவும் ஒரு ஆன்மீகமான செயல்முறையாக இருக்கு. இது எப்போதுமே ஒரு புதிய அனுபவத்தை நமக்கு கொடுக்கும். நம்ம சொல்ல முடியாது, நான் கடந்த 10 வருஷமா 20 வருஷமா இல்ல 30 வருஷமா தியானம் செஞ்சுட்டே இருக்கேன். ஒவ்வொரு தியானமும் ஒரு புதிய ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய முன்னேற்றத்தையும் ஒவ்வொரு சூழ்நிலையும் அதனுடைய புதிய கற்றல் அத்தியாயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஆகவே நம்ம எல்லாருக்குமே கற்றுக்கொள்ளக்கூடிய இயக்கம் என்பது உருவாக வேண்டும். இந்த கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் எப்போதுமே நம்ம கிட்ட இருக்கணும். அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில வயது ஒரு தடை கிடையாது.
மக்கள் என்ன நினைக்கிறாங்க, 60 வயசுல ஓய்வு பெறணும். மற்றும் இங்க நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம், பிரஜாபிதா பிரம்ம பாபா தன்னுடைய ஆன்மீகமான வாழ்க்கை, புதிய ஒரு வாழ்க்கைய 60 வயசுலதான் தொடங்கினாரு. இப்ப நம்ம கூட வரலாற்றினுடைய பக்கங்களை நம்ம திருப்பி பார்த்தோம்னா, இந்த உலகத்துல பலர் வயதான காலத்துலதான் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி அவங்களுடைய வாழ்க்கையில மிகவும் சீரும் சிறப்புமாக முன்னேறி இருக்காங்க, செழிப்பானவர்களாக இருந்திருக்காங்க, டயர்ட் இல்லாம இருந்திருக்காங்க. இத நம்ம பாக்குறோம் இல்லையா? சிலர் 50 இல்லைன்னா 60 வயசுல படுக்கையிலேயே படுத்தவங்களாக மாறுறாங்க. இப்போ ஒரு பக்கம் சிலர் 50-60 வயசுல தன்னுடைய வாழ்க்கையை புதிய வாழ்க்கையாக தொடங்குறாங்க. இதுக்கு காரணம் என்ன? இது எல்லாமே அவங்கவுங்களுடைய ஒரு மைண்ட் செட்டு தான். ஒரு இடத்துல ஆன்மீகமான இயக்கம் என்பது நடந்துட்டு இருந்தது. அந்த இயக்கத்தினுடைய நிறுவனர் பிரபுபாதர், அவர் 69 வயசுல அமெரிக்காவுக்கு போனாரு. அந்த வயசுக்கு முன்னால அவர் எங்கேயுமே டிராவல் பண்ணது கிடையாது. அதன் பிறகு அவர் அடுத்த 12 வருஷத்துல உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள்ல பயணம் செஞ்சாரு. போறதுக்கு முன்னால அவர்கிட்ட 2 அல்லது 3 சீடர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. ஆனா அடுத்த 4 வருஷத்துல, அடுத்த 12 வருஷத்துல அவர்கிட்ட 4000க்கும் மேற்பட்ட சீடர்கள் இருந்தாங்க. போறதுக்கு முன்னால அவர் 2 புக்கம் மட்டும்தான் எழுதி இருந்தாரு. ஆனா அவர் போன பின்னால அடுத்த 12 வருஷத்துல அவர் 60க்கும் மேற்பட்ட புக்ஸ எழுதி இருக்காரு. ஆகவே கற்றல் என்பது தொடரணும் மற்றும் உற்சாகம், தீவிரம், உயிர் துடிப்பு எப்போதுமே நமக்குள்ள இருக்கணும். அதற்காக நம்ம என்ன பண்ணணும்? எப்பவுமே நமக்குள்ள ஊக்கம், உற்சாகத்தை உருவாக்கிக்கணும். ஊக்கம், உற்சாகம் இருந்தாதான் நாம நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் நமக்கு எப்போதுமே இருக்கும். அப்ப எப்ப நம்ம கத்துக்கிறோமோ அப்பதான் அந்த ஆற்றல், அந்த உயர்ந்த சக்தி, உயர்ந்த உயிர் துடிப்பு, சுறுசுறுப்பு, இது எதுவுமே நமக்குள்ள இழக்க கூடாது. எனவே இன்னைக்கு நம்ம இன்னொரு ஆன்மீகமான ஊக்கம், உற்சாகத்தையும் நம்ம பார்க்க போறோம். எப்ப பாருங்க, நம்முடைய ஊக்கம் மற்றும் உற்சாகத்துல முன்னேற்றம் ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு நாளும் நம்மை தெய்வீகத்துடன் இணைந்திருக்க ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படுது. ஏதாவது ஒரு வழிகள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவைப்படுது. எந்த வழியுமே நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்றோம்? இந்த உலகத்துல இருந்து கீழே இறங்கிடுறோம். இல்லைன்னா இந்த உலகம் என்ன பண்ணுது? நம்மள கீழே இழுத்துருது. நல்லா தெரிஞ்சுக்கணும், இது மாயையினுடைய உலகம். நம்முடைய மனம் இப்ப ஏமாற்றப்படக்கூடியதாக இருக்கு. நாமும் கூட சில நேரத்துல ஏமாற்றப்படுறோம். முதல்ல ஒரு சக்தி நமக்கு பாதுகாப்பு கவசம் தேவைப்படுது. நம்ம எல்லாருமே இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாம தான் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுதான் நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கு. ஒரு பதற்றமான சூழ்நிலை இருக்கு மற்றும் அந்த பதற்றமான சூழ்நிலையில, பதற்றமான கூட்டத்துல அல்லது கடினமான சூழ்நிலையில எந்த ஒரு சக்தியும் கவசமும் இல்லாம நம்ம போனோம்னா நம்ம பாதிக்கக்கூடியவராக மாறுறோம். அடுத்தது காயப்படுறோம், மகிழ்ச்சி இல்லாம குழப்பம் அடைந்தவராக மாறுறோம். எனவே நமக்குள்ள ஒரு சிறப்பான கவசத்தை நம்ம உருவாக்கிக்கணும். அந்த சிறப்பான கவசம் எது? அந்த சிறப்பான கவசம் அது ஒரு Dress. ஒரு ஒளியினுடைய கவசம் எப்போதுமே நம்மை சுற்றி இருக்கணும். சிவ பாபாவுடைய சக்தி, சிவ பாபாவுடைய கிரணங்கள், அந்த கிரணங்களுக்குள்ள நம்ம எப்பவுமே நிறைவா இருக்கணும், சூழ்ந்திருக்கணும். நாம கடினமான சூழ்நிலை அல்லது விஷமான மனிதர்களுடைய குழுவிற்கு செல்லும் பொழுது அல்லது பாதுகாப்பு இல்லாம இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம செல்லும் பொழுது எதிர்மறை நமக்குள்ள நுழையலாம் அல்லது நாம் காயப்படலாம். ஆகவே நம்முடைய சக்திகளை நம்ம எப்போதுமே பாதுகாப்பாக வச்சுக்கணும். இது முக்கியமான ஒன்றாயிருக்கு. நீங்க ஒரு கடினமான சூழ்நிலைகளுக்குள்ள நுழையும் போது அப்போ நமக்கு தெரியுது இது கடினமான கூட்டம். எப்போதுமே ஒரு புதிய ஒரு Dress நீங்க போட்டிருக்கீங்கன்னா அதை நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த Dress, ஃபரிஸ்தான்ற Dress, அது ஒரு சக்தியான ஒரு உடையா இருக்கும். இந்த ஃபரிஸ்தானுடைய Dress தான் நம்மளை பாதுகாப்பாக எப்போதுமே வச்சிட்டு இருக்கோம். இது ஆன்மீகத்தினுடைய ஒரு விளையாட்டு, சக்திகளை பாதுகாப்பது. சக்திக்கு கசிவு இருந்ததுன்னா, உணர்வுகள் பாதுகாப்பாக இல்லாம இருந்தா நாம கவனிக்காம சிக்கிக்குவோம், நாம இழந்துடுறோம். ஒரு கற்பனை சக்தி கவசத்தை உருவாக்கணும். நீங்க பயணம் செய்யணும். அந்த நேரத்துல உதாரணமாக நீங்க நகரத்தினுடைய சென்டர்ல நீங்க போயிட்டு இருக்கீங்க.
அந்த நகரத்துல பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கூட்டம் இருக்கும், மக்கள் இருப்பாங்க, விளம்பரங்கள் இருக்கும், சப்தங்கள் தான் நிரம்பி இருக்கும், அற்புதமான ஒரு சந்தை இருக்கும். ஆனா உலகாயுத விதமாக பொருளாதாரமாக சாதாரணமான அதிர்வுகள் அங்கு பரவலாக இருக்கு. நீங்க இந்த சக்தி பாதுகாப்ப அணியவில்லை என்றால் அது ஒரு ஜாக்கெட் போன்றது. எனவே இது ஒரு மலைகோட் போன்றது, இது ஒரு குடை போன்றது, இது ஒரு கவசம் போன்றது. ஆகவே நீங்கள் ஒரு சிறப்பான ஒன்றை உருவாக்கணும். நீங்க தெரிஞ்சிருக்கீங்க, நாம சிறப்பான விஷயங்களுக்கு சிறப்பான ட்ரெஸ் தான் போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, மக்கள் மேரேஜுக்கு போறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதிரி ட்ரெஸ் போடுவாங்க. அதே பிக்னிக் போனாங்கன்னா வேற ட்ரெஸ் போடுவாங்க, நைட்டுக்கு வேற ட்ரெஸ் இருக்கு, ஸ்கூலுக்கு வேற ட்ரெஸ் இருக்கு, ஆபீஸ்க்கு வேற ட்ரெஸ் இருக்கு, அதிகாரப்பூர்வமா ஏதாவது பெரிய கவர்மெண்ட் ஜாப் பண்றாங்கன்னா அதுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கும், அதிகாரப்பூர்வம் இல்லாம சாதாரணமா இருக்கும்போது அதுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கும். இப்ப பாருங்க எவ்வளவு வெரைட்டியான ட்ரெஸ் இருக்கு. இப்ப யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அங்க நீங்க நல்லா மேக்கப் பண்ணிட்டு தொப்பியோட போவீங்களா என்ன? இல்ல இல்லையா? அப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் ஒவ்வொரு விதமான ட்ரெஸ் நம்ம எல்லாருமே இப்ப போட்டுட்டு இருக்கோம். ஆகவே கடினமான சூழ்நிலைகளுக்கு, பதற்றமான சூழ்நிலைகளுக்கு ஒரு சிறப்பான ஒரு ட்ரெஸ்ஸ நாம தான் உருவாக்கணும். இது சக்தியை பாதுகாக்க கூடியதாக இருக்கு. இது ஒரு காவலனாக, பாதுகாவலனாக செயல்படும். இரண்டாவது, எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு நடைமுறை. நாம இப்ப அன்பு பண்றோம், ஆனா பதிலுக்கு அன்பை எதிர்பார்க்கிறோம். நம்ம கொடுக்கிறோம், ஆனா பதிலுக்கு ஏதாவது ஒண்ணு நம்ம விரும்புறோம். நாம உதவுறோம், ஆனா பதிலுக்கு உதவிய விரும்புறோம். மக்கள் நம்ம ஏமாற்றும் போது நாம மனசோர்வாக, மகிழ்ச்சியற்றவராக மாறுறோம். பல கேள்விகள் நம்மை தாக்குது. இது எனக்கு ஏன் நடந்தது, அவங்க ஏன் எனக்கு பதில் கொடுக்கல, அவங்க ஏன் இதை செய்யறாங்க, இந்த சூழ்நிலை ஏன் என்னுடைய குழப்பத்தினுடைய கதவை திறக்குது, உலகத்துல சும்மா இருங்க, நீங்க இங்க கொடுக்க வந்திருக்கீங்க. இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல நம்ம சும்மாதான் இருக்கணும், நம்ம இந்த உலகத்துக்காக கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கோம். எனக்கு எதுவுமே தேவையில்லை, யாருகிட்ட இருந்து எதுவுமே தேவையில்லை. நீங்க பேசுங்க, பாராட்டுங்களை எதிர்பார்க்க கூடாது. எழுதப்பட்ட பாராட்டுகள், அங்கீகாரம். ஏன்னா நாம இதை மனிதர்கள் மகிழ்விக்க செய்யறதுக்காக, மனிதர்கள் நம்மள புகழணுன்றதுக்காக நம்ம எதுவுமே செய்யறது கிடையாது. நாம செய்கின்ற செயல்கள் அனைத்துமே இறுதியானதாக இருக்கு. அடுத்தது தெய்வீகமானதாக இருக்கு. அந்த செயல்கள் பரமாத்மா அல்லது நம்முடைய சொந்த நலனுக்காக தான் நம்ம எல்லாருமே இந்த ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க ஒருவரை மேலோட்டமாக மகிழ்விக்க ஏதாவது செஞ்சீங்கன்னு வைங்க, அதனுடைய பலன் துக்கமா தான் இருக்கும். ஆகவே எதிர்பார்ப்பே இல்லாத ஒரு லட்சியத்தை நீங்க வச்சிருக்கோங்க. செய்யுங்க மற்றும் அதுல இருந்து விடுபடுங்க. கொடுங்க, பதிலுக்கு எதையுமே எதிர்பார்க்காதீங்க. அன்பு அன்புக்காக தான் இருக்கு, சேவை சேவைக்காக தான் இருக்கு. இதுதான் பாபா நமக்கு சொல்லக்கூடிய விதம். பாபா என்ன சொல்றாரு, எல்லாத்துல இருந்தும் நீங்க டிட்டாச்சா இருங்க, கடமையை செய்யணும், பலனை எதிர்பார்க்காதீங்க. மூன்றாவது ஒரு எண்ணத்தினுடைய நடைமுறை, நம்முடைய மனம் ஒரு சிந்தனையிலிருந்து மற்றொரு சிந்தனைக்கு தாவ விரும்புது. ஒரு எண்ணத்திலிருந்து இன்னொரு எண்ணத்தை என்ன பண்ணும், தாவிட்டே இருக்கும். குரங்கு மரம் தாவற மாதிரி நம்முடைய எண்ணங்கள் தாவிட்டே இருக்கும். இது மிகவும் ஒரு நல்ல நடைமுறை தான். எந்த ஒரு எண்ணத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலும், நான் ஒரு தூய்மையான ஆத்மா. இந்த சிந்தனையில நம்ம எண்ணத்துல ஆழமாக ஊடுருவ அனுமதிக்கணும். இந்த ஒரு எண்ணத்திலேயே நம்ம இருக்கணும். ஒரு வினாடிக்கு கிடையாது, 1+1 ஒரு நிமிஷத்துக்கு கிடையாது, நீண்ட காலத்திற்காக இந்த ஒரு எண்ணத்தின் சிந்தனையில நம்ம இருக்கணும். மனம் ஒரு ஆன்மீகமான லேசராக அப்பதான் மாறும். அது கூர்மையான உண்மைகளை, ஆன்மீக உண்மைகளை ஊடுருவும். உண்மை என்பது அவ்வளவு சுலபமானது கிடையாது. அது ஊடகங்கள்ல எல்லாம் கிடைக்காது, மீடியால எல்லாம் கிடைக்காது. உண்மை என்பது ஒரு பயணம், உண்மை ஒரு தேடல், உண்மை ஒரு ஓடிசிஸ். உண்மை என்பது ஒரு சுற்றுலா கிடையாது, அது ஒரு போராட்டம், உண்மை மேல் ஏறுதல். அது ஒரு கடினமான ஒரு வேலைதான். உண்மைன்றது உண்மையின் மூலமாக முன்னேற்றம் அடைவது என்பது ஒரு கடினமான வேலைதான். மற்றும் அது ஒரு தீவிரம், ஒரு பற்றுதல், முழுமையாக மூழ்குதல், முழுமையான சரணாகதி. உண்மை சமரசமில்லாத சரணாகதி. வாழ்க்கையினுடைய உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா நமக்குள்ள உறுதி இருக்கணும். அடுத்தது, என்னுடைய சொந்த இருப்பிடத்தை நான் நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னை பத்தி நான் நல்லா முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் யாரு,
நான் ஏன் இங்க இருக்கேன், ஏன் இந்த விஷயங்கள் நடக்குது. ஒரு சிந்தனையை எடுத்துக்கங்க, அந்த எண்ணத்தையே மூழ்கி போங்க. அந்த எண்ணத்தினுடைய பல்வேறு அம்சங்கள், சிந்தனையினுடைய பல்வேறு விளைவுகள், அந்த எண்ணங்களினுடைய பல்வேறு எதிரொலிகள், இத சிந்தனை செய்யுங்க. அந்த எண்ணத்தில் ஆழமாக போங்க, அத பத்தி தியானம் பண்ணுங்க, எழுதுங்க, அதை அதிகப்படுத்துங்க. ஒரு புதிய புரிதலை, ஒரு புதிய விழிப்புணர்வு நமக்கு கிடைக்கும். மூன்றாவது நடைமுறையில ஒரு எண்ணத்தை எடுத்து அந்த எண்ணத்தினுடைய நீண்ட நேரம் மூழ்கி இருப்பது. ஒரு சிந்தனையை எடுக்கிறோம்னா அந்த சிந்தனையிலேயே அப்படியே நம்ம மூழ்கி போகணும். நான் ஒரு தூய்மையான ஆத்மா, இப்போ இந்த சிந்தனையில குறைஞ்சது 1 மணி நேரம் நம்ம இருக்கணும். நாம ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க நடக்கலாம், இல்ல நடைப்பயிற்சி செய்யலாம். ஒரு எண்ணத்தை எடுத்து அந்த எண்ணத்தினுடைய ஆழத்தினுடைய அடித்தளத்துல நீங்க போகணும். அந்த சிந்தனையில டெப்தா போங்க. அதுல இருந்து பாருங்க, நமக்கு ஒரு ஆன்மீக குண்டு வெளிப்படும். ஒரு ஆன்மீக சக்தியாக மாறும் வரை அந்த சிந்தனையில நம்ம முழுமையாக ஈடுபடணும். அடுத்தது நமக்கு என்ன ஆகும்னா, ஒரு புதிய சக்தி, ஒரு புதிய உணர்வு, ஒரு சிந்தனையை மட்டும்தான் நமக்கு கொண்டு வரும். நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு சக்தி வரணும்னா ஒரே ஒரு எண்ணத்தின் மூலமாக அந்த சிந்தனையை நம்ம கடையும் போதுதான், அந்த ஒரு எண்ணத்தினுடைய ஆதாரத்தின் மூலமாக நமக்கு புதிய சக்தி, புதிய உணர்வு நமக்கு வரும். எனவே இது மூன்றாவது நடைமுறை, ஒரு சிந்தனையினுடைய நடைமுறை ஆகும். நான்காவது நம்ம தெரிஞ்சுக்கிறோம், பற்றின்மை. பற்று என்பது இருக்கக்கூடாது. பற்று மற்றும் செயல், பற்றில்லாத ஒரு நிலை, அதனுடைய செயல். பிரச்சனை என்ன நாம பார்த்தோம்னா, பயணம், சேவை, இத பற்றி எதுவுமே கிடையாது. கடமை பற்றியும் கிடையாது, செயல்களை பற்றியும் கிடையாது. ஆனா பிரச்சனை என்ன, நம்ம செய்யக்கூடிய செயல்களில் உள்ள பற்றுதல்னாலதான் நமக்கு பிரச்சனைகள் வருது. நம்ம ஏதாவது செய்யறோம் மற்றும் அதற்கு நம்ம ஈடுபடுறோம். அதனுடைய ஈடுபாட்டுல, அதனுடைய பற்றுல நம்ம போய் பந்தனத்துல மாட்டிக்கிறோம். ஆனா நாம இப்ப என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் மற்றும் உடனே அதுல இருந்து டிட்டாச்சா இருக்கணும். அதுக்கு எந்த ஒரு விளக்கமும் தேவை கிடையாது, எந்த ஒரு விளம்பரமும் தேவையில்லை. நான் இதை செய்யறேன், நான் அதை செய்யறேன், நான் இதை செய்யறேன், நான் அதை செய்யறேன், நான் ஏதாவது செய்யறேன், ஆனா நான் ஏதாவது ஒன்றுல போய் மாட்டிக்கிறேன். மிகவும் புகழ்பெற்ற உதாரணம், நீரால் தொடப்படாத ஒரு தாமரை தான். நீர் என்னை தொடக்கூடாது, நான் செய்யறேன்னா நான் வெளியே வரேன். நீங்க ஒரு பேச்சு கொடுக்குறீங்க மற்றும் வெளியே வரீங்க, ஆனா நீங்க என்ன பேசுனீங்கன்றதையும் மறந்துருங்க. இப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல போய் மேடை பேச்சு பேசுறீங்க, அப்ப நீங்க என்ன பண்றீங்க, அத மறந்துருங்க. நீங்க ஒரு சேவை செய்யறீங்க, அதுல இருந்து வெளியே வாங்க. நீங்க என்ன சேவை செஞ்சீங்கன்றதையும் மறந்துருங்க. நீங்க நேத்து ஏதாவது செஞ்சிருப்பீங்க, அதையும் மறந்துருங்க. நேத்துன்றது போயிருச்சு, அது இறந்து போயிருச்சு. இன்று புதிய நாள், புதிய காலை என்ற புதிய சிந்தனை, புதிய எண்ணம், புதிய சக்தி, புதிய விருப்பம், புதிய கனவு, புதிய முயற்சி, புதிய சூரிய உதயம், புதிய வானம், புதிய காற்று, புதிய உலகம், புதிய பறவைகளின் சத்தம், புதிய மரங்கள். எனவே எல்லாமே நமக்கு புதுசா இருக்கு இல்லையா? நம்மளுடைய சேமிப்பு கூட புதுசாதான் இருக்கு. நாம ஏன் இன்னும் பற்றோட இருக்கோம்? ஒரு யோகி என்பவர் எந்த விதமான பற்றும் இல்லாம இருப்பாரு. பற்றற்ற நிலைதான் ஒரு யோகியினுடைய மிகப்பெரிய ஆபரணமாக இருக்கும். அவர் பற்றே இல்லாதவர். அவர் உணர்ச்சி, சுமை, இது எதையுமே சுமக்க மாட்டாரு. உணர்ச்சி பாரத்தையும் சுமக்க மாட்டாரு. அவர் கடந்த காலத்தையும் சுமக்க மாட்டாரு. இது நீங்க இந்த தருணத்துல வாழ ஆரம்பிக்கும் போதுதான் நடக்கும். இந்த நேரம் தான் நமக்கு உண்மையானது. இந்த நேரத்தில் தான் நமக்கு தெய்வீகம் என்பது கிடைச்சிருக்கு. இந்த ஒரு வினாடியில 5000 வருஷத்தினுடைய முழு காவியமே மறைஞ்சிருக்கு. இந்த நேரத்துல பாருங்க, இந்த நேரத்துல 84 பிறவிகளினுடைய மகா காவியம் வரலாறு அடங்கி இருக்கு. அனைத்து பிறப்புகளும் இந்த பிறவியில தான் இருக்கு. அனைத்து ஆண்டுகளும் இந்த வினாடியில தான் இருக்கு. முழு நித்தியம், அதாவது முழு வாழ்க்கையும் இந்த வினாடியில மறைஞ்சிருக்கு. ஆகவே இந்த நேரத்துல நம்ம வாழக்கூடியவர்களாக இருக்கணும். நேற்றுக்கு பாபா என்ன சொன்னாரு, ஒரு வினாடி +1+1 2 ஆண்டுக்கு சமமாகுது. அப்ப 2 வினாடிகள் 2 ஆண்டுகளுக்கு சமமாகுது தானே. நேரம் என்பது ஒரு ஓடக்கூடிய நாணயமா இருக்கு. நாணயம் அப்படின்னாலே அது ஓடக்கூடிய நாணயமா இருக்கு. கடைசியாக எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு
விதியாக மாறுது. கடைசியா எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாத ஒரு விதி. ஒரு நதி ஓடுது மற்றும் ஒரு இலை அதுல விழுகுது. அடுத்தது அது ஓட்டத்திற்கு எதிராக செல்ல முயன்றா அந்த இலையினுடைய நிலை என்ன ஆகும்? எதிர்ப்பு இருக்கும் இல்லையா? ஆனா அது ஓட்டத்தோட போகுது. நதி கூட அந்த இலை போயிட்டே இருக்குன்னா அது எப்படி இருக்கும்? மென்மையா நகரும். நீங்கள் அதே போல சூழ்நிலைகளுக்கும் மனிதர்களுக்கு எதிராக செல்ல முயன்றா உடன் குழப்பம் உருவாகுது. நீங்க நகர்ந்து போங்க மற்றும் விஷயங்களை அவை இருப்பது போல ஏற்றுக்கொள்ளுங்கள். எந்த விஷயம் இருக்கோ அதை அப்படியே ஏற்றுக்குங்க. இது எல்லாமே உங்களுடைய விருப்பம் அல்லது ஆசைக்கு ஏற்ப எதுவுமே இந்த உலகத்துல நடக்காது. விஷயங்கள் உங்கள் விருப்பத்திற்கு எதிராக, உங்கள் திட்டத்திற்கு எதிராக தான் நடக்கும். சிறந்த வழி உடனே ஏற்றுக்கொண்டு அதனுடன் நகர்வதுதான் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் நீங்கள் இருப்பது. ஆனா அதிகமா நீங்க எதிர்த்தீங்கன்னா அதிகமான மோதல் உண்டாகும். நீங்கள் அதிகமா எதிர்த்தா மனம் சிதறி போகும், குழப்பம் உண்டாகும் மற்றும் கடைசியிலும் எந்த நேரத்திலும் இது ஒரு பரிதாபமான நிலையாகும். ஆகவே எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. விஷயங்கள் வரட்டும், விஷயங்கள் போகட்டும். மனிதர்கள் வருவார்கள், மனிதர்கள் போகிறார்கள். நான் ஏன் மற்றவரை பிடித்து வைத்திருக்க வேண்டும்? நான் ஒருவரிடம் நீ எப்போதும் என்னுடன் இரு என்று சொன்னால் அவர் போக முற்படுவார். பின்னர் நான் என்னுடைய மகிழ்ச்சியை தொலைச்சிருவேன். நான் மகிழ்ச்சி இல்லாதவனாக இருப்பேன். நகருங்க, ஓடுங்க. வாழ்க்கையினுடைய ஓட்டம் மற்றும் அதில் ஒரு மகிழ்ச்சி உள்ளது. ஆகவே இந்த 5 விஷயங்கள்ல முதல்ல நீங்க ஒரு பதற்றமான சூழ்நிலையில நுழையும் போதே புதிய உடை, ஒரு ஏஞ்சல் டிரெஸ், ஒரு புதிய சக்தி என்ற ஆடையை நீங்க அணிஞ்சுக்கோங்க. இந்த சக்தி நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது. 2வது, எதிர்ப்பு இல்லாமல் இருப்பது. இந்த உலகத்துக்குள்ள நகருங்க, ஆனா யாருகிட்டையுமே எதையுமே எதிர்பார்க்காதீங்க. மனிதர்கள் உங்கள் எதிர்பார்ப்புகளை மற்றும் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு இங்கு கிடையாது. மாறாக அவர்கள் அந்த விருப்பங்களை சிதைக்கலாம். நான் இங்க இருக்கேன், இது நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த உலகம் ஒரு நாடகம். இந்த உலகம் ஒரு நாடகமா இருக்கு. இந்த நாடகம் என்ன பண்ணுது? சுற்றி கொண்டே இருக்கு. நான் இங்கு மகிழ்ச்சிக்காக மட்டும்தான் இருக்கேன். ஆகவே எதிர்பார்ப்புகளை விடுங்க. மகிழ்ச்சியா இருக்கணும்னா எதிர்பார்ப்பை விட்டுருங்க. 3வது ஒரு எண்ணம், இது ஒரு நல்ல முயற்சி. முரளியில இல்ல வேற ஏதாவது கிளாஸ்ல இருந்து ஒரு தாட்ஸ், சிந்தனைய நீங்க எடுத்துக்கங்க. அத பாருங்க, அத நல்லா சிந்தனை பண்ணுங்க. அதற்குள்ள ஆழத்துல போங்க. மேலும் 1 மணி நேரம் அத பத்தி சிந்தனை பண்ணுங்க. ஃபுல்லா நல்லா சிந்தனை பண்ணுங்க. ஒரே ஒரு சிந்தனையாக மட்டும்தான் அது இருக்கணும். மனம் இங்க அங்க அப்படின்னு அலைப்பாஞ்சிட்டு இருக்கும். அலைப்பாஞ்சிட்டு இருக்கக்கூடிய மனச மறுபடியும் நீங்க என்ன பண்ணணும்? கொண்டு வாங்க. அடுத்தது அதனுடைய அதிசயத்தை பாருங்க. அதாவது நாம எந்த விதமான பற்றும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்படும். அடுத்தது பற்றின்மை. வேதங்கள்ல, அனைத்து இந்து வேதங்கள்ல வைராகியத்திற்கு பயன்படுத்தக்கூடிய சொல் பற்றின்மை கிடையாது. அவங்க பற்றின்மை, பற்றற்ற நிலை என்ற சொல்ல பயன்படுத்துறது கிடையாது. அவங்க பயன்படுத்தக்கூடிய சொல் என்ன? அவங்க பற்றின்மை என்ற சொல்ல சொல்றாங்கன்னா கவனம் பற்றுல இருக்கு. பற்றி இல்லாத நிலை வேணும் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா நமக்குள்ள பற்று இருக்குது. அதனாலதான் அவங்க பற்றில கவனம் வை, பற்று இல்லாமல் இருன்னு சொல்றாங்க. இது அகிம்சை போல. இந்த பற்று இல்லாத ஒரு நிலை நமக்கு தேவைப்படுது. எதன் மீதும் நமக்கு பற்று இருக்கக்கூடாது. ஒரு சீடன் தன்னுடைய டீச்சர் கிட்ட கேக்குறான், நான் மெயில் அனுப்பலாமா? அப்போ அந்த டீச்சர் என்ன சொல்றாரு, இமெயில் டீச்சரே நான் இமெயில் யூஸ் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. அந்த டீச்சர் என்ன சொல்றாரு, ஓகே, ஆனா எந்த விதமான பற்றும் அட்டாச்மெண்ட் இல்லாம நீ மெயில் அனுப்புன்னு சொல்றாரு. எந்த விதமான அட்டாச்மெண்ட்டும் இல்லாம இருக்கணும். அப்போ என்ன பண்ணுது? பற்று நம்மள கட்டி போடுது. பற்று இல்லாத ஒரு நிலை ஆன்மீக தேவதையின் பற்று இருக்கக்கூடிய நிலை ஆன்மீக தேவதையினுடைய சிறகுகளை வெட்டுது. மற்றும் கடைசியாக எதிர்க்க வேண்டாம். மனிதர்கள் வருவாங்க, மனிதர்கள் போவாங்க. நாம அவங்க வர வேண்டாம் நினைச்சாலும் அவங்க வருவாங்க. நம்ம ஒரு குறிப்பிட்ட மனிதர் நம்முடன் இருக்க வேண்டாம்னு நினைச்சாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மை தொடர்வார்கள். ஆகவே இந்த 5 உயர்ந்த பயிற்சியை ஆன்மீக தியானமாக மாற்றக்கூடிய பயிற்சியாகும். ஓம் சாந்தி.
ஒவ்வொரு கூடின் வானம் சிவமன்மனாபவ அதின்னோடி சிவமன்மனாபவ காயத்தின் மறுவது சிவமன்மனாபவ குற்றத்திற்கும் கருணை சிவமன்மனாபவ ஒவ்வொரு மோரவுக்கின் வைராக்கியம் சிவமன்மனாபவ ஒவ்வொரு தவத்தின் தீ சிவமன்மனாபவ ஒவ்வொரு பந்தேரின் பும்மதி சிவமன்மனாபவ ஒவ்வொரு யோருக்குள்ளே திமிதல் சிவமன்மனாபவ மங்கிப்பொரு போராட்டத்தின் எளிவை சிவமன்மனாபவ ஒரு வேதனையின் நிம்மதி சிவமன்மனாபவ போர்க்களின் உணர்வா சிவமன்மனாபவ ஒரு யோகத்தின் கிரீடம் சிவமன்மனாபவ ஒவ்வொரு சொல்லின் சாரும் சிவமன்மனாபவ ஒவ்வொரு கடுத்தின் மாறை சிவமன்மனாபவ ஒவ்வொரு சோதையின் நிறம் சிவமன்மனாபவ ஒவ்வொரு சீதையின் ராமன் சிவமன்மனாபவ ஒவ்வொரு குரலின் ஜபம் சிவமன்மனாபவ அஜபா ஜபம் மன்மனாபவ ஒரு அலைக்கும் சிவனின் கீதம் தேக உணர்வை அழிக்கும் சீதம் ஒவ்வொரு அணுவிலும் ஒலிக்கும் ஓர் நாமம் சிவமன்மனாபவ 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 ஒவ்வொரு சுவாசமும் சிவமன்மனாபவ 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 சிவமன்மனாபவ